ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் சசிகலா அம்மா. சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழகத்த ஆண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா டிஎம்கே அரசு, இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகுதுங்க. இந்த 3 வருஷத்துல மக்கள் படாத பாடுபட்டுட்டாங்க. எக்கச்சக்க சித்திரவதை பட்டுட்டாங்க. ஆனா நாங்க, ஜெயலலிதா அம்மாவோட சசிகலா, நான் அப்படி பண்ற ஆளே கிடையாது. அதனால தான் சசிகலா நானு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். அந்த டிஎம்கே அரசா, இல்ல இந்த ஜெயலலிதா அம்மாவோட அதிமுகவோட சசிகலாவா அப்படிங்கிற 2ல ஒண்ணு பாத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நான் அமைதியா இருக்கிற ஆளு மட்டும் நெனச்சிராதீங்க. நான் அதிகமா பேசுற ஆளுன்னு மட்டும் நெனச்சிராதீங்க. நான் களத்துல இறங்கி செய்யற ஆளு. கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா நானு அம்மாவுக்காக நெறைய விஷயங்கள் பண்ண போறேன். அம்மா இறக்கும் பொழுது என்கிட்ட நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அந்த விஷயங்கள சசிகலா நான் உயிரோட இருக்கும் பொழுது ஒவ்வொன்னா பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த சோசியல் மீடியாவ பார்த்து வளர்ந்த ஆளே கிடையாது. நாங்க எங்க கடின உழைப்பையும், மக்களையும் அவங்கள நம்பி தான் நாங்க இந்த எலக்ஷன்லயே நிக்கிறோம். கண்டிப்பா நாங்க ஜெயிப்போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, நான் அம்மாவுக்காக நெறைய விஷயங்கள் பண்ண தயாரா இருக்கேன். என்னடா இந்த சசிகலா அம்மா தமிழ்நாட்டுல இவ்ளோ அராஜகம் நடக்குதே. டிஎம்கே இவ்ளோ அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கம் இவ்ளோ அராஜகம் பண்றாங்களே. இத பார்த்துட்டு இந்த சசிகலா அமைதியா இருப்பேன்னு மட்டும் நீங்க நெனச்சிராதீங்க. நானு அமைதியா தான் இருக்கேன். ஆனா, அதே சமயத்துல நெறைய விஷயங்கள் தமிழக மக்களோட நல்லதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். டிஎம்கே அரச எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சசிகலா யாரு கூடயுமே ஜாயின் ஆகாம தனியா நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தினகரன் அவர்களும், பன்னீர்செல்வமும் 2 பேரும் கூட்டணி இணஞ்சுட்டாங்க. ஆனா, சசிகலாவும், பன்னீர்செல்வம், தினகரன் 3 பேருமே கூட்டணியா பண்ணிட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய எதிர்த்து நின்னு ஈஸியா ஜெயிச்சிரலாம். அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.